பாத்தியம்மா, இதெல்லாம் என்னம்மா வசந்தி? இன்னைக்கு எங்க காலேஜ்ல விளையாட்டு போட்டி நடந்ததுமா. அதுல நான் வாங்கின பரிசு இதெல்லாம். அக்கா அக்கா, அக்கா. அட, நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்லை வசந்தி. எப்படி அக்கா உன்னால கவனிக்க முடியும்? 8 வருஷமா ராத்திரி பகலும் கூட இல்லாம உழைச்சு நீயும் ஒரு யந்திரமா மாறிட்டே அக்கா. போடி பைத்தியம், அர்த்தம் இல்லாம எதையாவது பேசிட்டு நிக்காத. ஆமா, இவ்வளவு கப்புகளையும் பார்த்தா உங்க காலேஜ் போட்டு எல்லாத்துலயும் நீயே ஜெயிச்சிட்ட போல இருக்க. ஆமா அக்கா, இத பார், இது ஓட்டப்பந்தயத்துக்காக கொடுத்தது. இது ஸ்கிப்பிங், இது சைக்கிள் ரேஸ். ரொம்ப சந்தோஷம் வசந்தி. உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அம்மா அம்மா. அட, நான் சொல்றதுக்கு முந்தைய அம்மா திருஷ்டி கரைச்சிட்டு வந்துட்டாங்களே. அம்மா, வசந்திக்கு சுத்தி போடுங்கம்மா. அக்காவுக்கும் சேர்த்து சுத்தம்மா. எனக்கு என்ன வசந்தி திருஷ்டி? என்னவா, எத்தனையோ வருஷங்களா இந்த தையல் மிஷின்ல உட்கார்ந்து சலிப்பில்லாம சம்பாரிச்சு இந்த குடும்ப பாரத்தை சுமந்துகிட்டு ஒரு தங்கையே பிரியமா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்களுக்கு இப்படி ஒரு அக்கா இல்லைன்னு எவ்வளவு பொறாமைப்படுறாங்க தெரியுமா? அவங்க கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கு. இதுதான் வசந்தி சொல்றது நிஜந்தாம்மா. 2 பேரும் ஒன்னா நில்லுங்க. வாக்கா. நீங்க 2 பேரும் என்னைக்கும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம சந்தோஷமா இருக்கணும். See, the other day, I was talking to you about the recommendations of the Rural Credit Survey Committee with regard to the various limitations under which our societies are working. Well, I told you how the societies have got to meet a square challenge from the money lenders and other powerful agencies offer virtual opposition to the societies. And then I told you also how the solution has become rather difficult. But this is not the only factor with the town and the city. Get excellent financial assistance. This the society cannot do. But I will tell you that this is cooperative societies. Certain factors inside the movement have also responsible for this. Of late, there has been a change in the basis of assessment of credit worthiness. Honesty and repaying capacity, as judged by local knowledge, should be the basis. But in practice, the societies demand landed security. Mr. Bhaskar, the physical director wants you. And refuse to assist those who cannot spell it. Well, it's here the money lender feels the march over the society. He has judged every villager, and getting a loan is a very easy affair with him. நான் எடுத்து தரேன். கொண்டா வாங்க. இந்தாமா, நீயே பலமா படி. உனக்கு வந்த லெட்டரை பரவாயில்லை. மை டியர் வசந்தி, உன்னை முதலில் நான் சந்தித்த போது எவனோ ஒரு பொல்லாதவன் கரும்பு வில்லை வளைத்து மலர்கனை பூட்டி என் மேல் எய்து விட்டான். அது என் உள்ளத்தை துளைத்தது. லேசான வலி, ஆனால் அந்த வலியிலே தான் எத்தனை கொள்ளை இன்பம். காதல், என் இதே ஏட்டிலே காதலுக்கு நீ எழுதி வைத்த பொருள் எவ்வளவோ. இனி உன்னை மறக்கவோ துறக்கவோ என்னால் முடியாது. உன்னை சந்திக்க துடிக்கிறேன். சந்தர்ப்பம் அளிப்பாயா? இனி என்றும் உன்னுடைய பாஸ்கர். பாஸ்கர் பாஸ்கர். சவுந்தரா, கூட அந்த லெட்டர்.
இந்தாம்மா. வசந்தி, அது ஒரு காதல் காவியம், பத்திரப்படுத்தி வை. நம்மளும் தான் இருக்கும், என்னடி பிரயோஜனம்? வசந்திய பாருங்க, அவ கண்கள் தான் என்ன கவர்ச்சி. நமக்கு எதுக்கடி கவர்ச்சியும் கன்றாவியம்? படிக்க வந்தோமா இல்ல ஆண்களை மயக்க வந்தோமா? குட் மார்னிங் மிஸ்டர் பாஸ்கர். நீ இந்த காலேஜ்ல படிக்க வந்தியா, காதல் கடிதம் எழுத வந்தியா? காதல் கடிதமா? நான் அப்படி ஒண்ணும் எழுதலையே சார். இந்த கையெழுத்து உன்னுடையது தானே? எஸ் சார். இந்த லெட்டர் நீ எழுதியது தானே? ஆமா சார். ஆனா இனிமே எனக்கு விளக்கம் தேவையில்லை. கௌரவமான ஒரு பெண்ணுக்கு கீழ்த்தரமான முறையில் கடிதம் எழுதியது மன்னிக்க முடியாத குற்றம். சார், நான் இந்த லெட்டரை உன்னால எங்க காலேஜுக்கே கெட்ட பேர். ஆகையினாலே உன்னை இந்த காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்மிஸ் செய்ய. சார், சார் ப்ளீஸ், நான் சொல்றது எதையும் கேட்க தயாரா வெளியே போறோம். சார், ப்ளீஸ் கெட் அவுட். தயவு செய்து. வசந்தி, என்னக்கா? என்ன வசந்தி ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லையக்கா. போய், நேத்துல இருந்து நீ ஏதோ கவலையோட தான் இருக்க. என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? இல்லக்கா, காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்தது. அதுல இருந்து என் மனசே சரியில்லை. என்ன வசந்தி நடந்தது? நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அவசரப்பட்டு ஒருத்தருடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டேக்கா. நீயா? ஆமாக்கா. ஒரு மாணவர் ஏதோ தெரியாதனமா எனக்கு காதல் கடிதம் எழுதினார். எனக்கு கோபமும் ஆத்திரம் வந்து அதை பிரின்சிபால் கிட்ட கொடுத்துட்டேன். பிரின்சிபால் அவரை காலேஜ்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நீ செஞ்சது ரொம்ப சரி. இவங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க வராங்களா இல்ல பெண்களை காதலிக்க வராங்களா? இப்படி ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணாதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும். அதுக்காக நீ ஏன் வருத்தப்படணும்? அது இல்லக்கா, படிச்சு பட்டம் வாங்கணும்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தாரோ பாவம். ஆமா, அவன் படிச்சு பாழா போனான். இவங்க எல்லாம் பரீட்சை எழுதினாலும் போட்டு தான் அடிப்பாங்க. சரி சரி, மணி 9 குளிச்சுட்டு காலேஜுக்கு போக வேண்டாம். எழுந்துரு வசந்தி. நீ போக்கா, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் புறப்படு. இந்தாங்க. ஆமா, மணி 10 இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா? நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ், திருஷ்டி தான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல. காப்பி ரெடியா? ரெடி. கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம். சீட்டு கூட ஆட விட மாட்டேங்கிறானே. என்ன காலத்துக்கு வேலை போடுறேன்? அவன் கண்ட்ரி ப்ரூட். ஏய், நீ நீ பாக்குற இல்ல? ஏய் தப்பத்து. என்னடா எங்க இங்க வந்த? ஏய், நீ 5 வருஷத்துல ஆளே மாறி போயிட்ட. அது உன் சைக்கிளடா? ஆமா. தெர்மஸ் பிளாஸ்க், டிஃபன் பாக்ஸ். நீ எங்கடா பார்க்குக்கு வந்த? சீட்டாட வந்தேன். சீட்டாட வந்தியா? அதை ஏன் கேக்குற அந்த அநியாயத்தை? 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஐயோ, எவடா உன்னை கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதாடா? இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டர் ஆச்சேன்னு கேட்டேன். அடே, நான் டூப் படிச்சுதான்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி?
எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு ஒரு கண்டிஷன் போட்டான். போச்சுடா. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எப்படி? மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிக்கிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு, அப்புறம் சோறு, அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம், அப்புறம் காப்பி டிஃபன், 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன், அப்புறம் வீடு. அவ்வளவுதான். ஏண்டா உன் பொண்டாட்டிகிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா? சொல்லி புள்ளாண்டா பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவா. அது கரெக்ட். ஆமா. நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு. இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா? அது வேற மாதிரியான கதைடா. சரி, என்னன்னு தான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரலும் ஃப்ரீ. சீட்டாடத்த வேணா நிறுத்திறேன், சொல்லு. எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. உடனடியா இப்போ வேலை தேடி ஆகணும். என்னடா அது அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா முயற்சியாவது பண்றியா? பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். உளுந்தடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி முன்ன கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல்சம் தெரியுமா, ஐச்சம் தெரியுமாங்கிறான் குரங்கு பைய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு விடுடா. எனக்காவது அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும்டா. சரி, புறப்படு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. மாசம் 300 ரூபாய் சம்பளம். ஆஹா டேய், நீ அதஷ்டக்காரன்டா, லக்கி மேன். ஆமா, அது சரி. உனக்கு இடம் கிடைக்கல நீ தங்கறதுக்கு. ஆமாண்டா. என் வீட்டுல தங்க. இது உன் வீட்டுல? யாரா என் வீட்டுக்கு கூட்டா கூட வர மாட்டேங்கிற. வாடா. சரி. டேய், இதான் உன் வீடா? படா ஜோரா இருக்கு. சோஃபா செட் எல்லாம் கூட பிரமாதமா இருக்கு. சத்தம் போட்டு சொல்லாத, அத்தனையும் வாடகை. மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். இப்ப நான் சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாரணி. மாரணி இவன் எம்ஏ பாஸ் பண்ணியிருக்கான். சும்மா என்னடா அது படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தான், வேலைகளை இல்லாம பார்த்தேன். என்னடா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜர். சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு இருங்க. அது கூட குடிப்பான் குடிப்பான். நீ பாட்டுல போய் மானத்தை வாங்காத. மிஸ்டர், ப்ளீஸ் உங்களோட ஒரு நிமிஷம் நீங்க எழுதின அந்த கடிதத்தை 1000 தடவை திரும்ப திரும்ப படிச்சு ஆனந்தப்பட்டிருப்பேன். பாஸ்கர், நான் உங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணிட்டேன். என்ன மன்னிப்பீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வசந்தி. எந்த சுபதினத்துல என்ன பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணாரோ அதுக்கு மறுநாளே எனக்கு 300 ரூபாய் சம்பளத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. நான் படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் வாங்கியிருந்தா கூட அவ்வளவு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைச்சிருக்காது வசந்தி. அப்படியா? ஆமா. கேரம் போர்டுக்கு என்னடா ஐடியா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணா ஐடியா தீர்ந்து போகுது. என்னடா அது? சரி, ஆடத்துக்கு பாடுறாப்பா. முழுங்கு போட்டேன், எதுவும் போட்டேன். முழுங்கு ஆடு. ஐயா, உங்களுக்கு ஆட தெரியாதா? யார் சொன்னது உங்ககிட்ட வந்து ஆட தெரியாது? ஏன்னா தந்தியா கொடுத்தாங்க. இப்ப என்னமா மறந்து போச்சுது. பள்ளிக்கூடத்துல நான் தான் சாம்பியன். சும்மா சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கிறா. மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள வாங்கிட்டே இருக்கான். அடடா மாமா, வாங்க வாங்க வாங்க. சரிம்மா, உட்காருங்க. ஊர்ல தானே இருக்கீங்க? ஆமா. சோக்கிங்களா? என்னங்க இந்தாங்க. மாமா,
இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. அப்படியா? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னங்க, இவர் எங்க சொந்தக்காரரு. ம். எனக்கு மாமா முறை வேணும். ம்? அடடே, இவரை நான் பார்த்துருக்கேன்னா. எப்போ மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ளை. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமையல் கட்டுக்கும் ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடைச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர்ல போயிருந்தேன். இப்பதான் வந்ததும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப அங்க காலை உடைச்சுக்கிட்டது யாரு? அது இவருடைய டியூப்ளிகேட்டர். இருந்தாலும் இருக்கும். இப்ப மாப்பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? வாண்டா தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ளை என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா. இவன் என் சிநேகிதன். அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான். என்னது மன்னாரன் கம்பெனிலயா? ஏன் இருக்கப்படாதுங்களா? மாப்பிள்ளை உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? முக்கியமா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன். சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க? என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே. மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா. அத பத்தி நமக்கு என்னடா? நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா. அங்க ராஜமன்னார் சார். சரி உங்க அட்ரஸ கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன். அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க. மாமா, காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க. ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து. ஓஹோ, சண்டாள பைய கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் எடுத்துட்டான். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு. மாலினி, உன் புருஷன்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா. நான் வர்றேன். சரி மாமா, சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன். எதுக்கு மாலினி? எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் உண்மையை சொல்லி விடுறேன். சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத. வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா? உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிறேன். நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் 10 நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடு. ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா வெளியில நிறுத்து. வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன். நீ செய்வ. ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு? அவன் எங்க இருக்கிறான்? அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான். நான் போக முடியலையே.